சமீபத்துல வரக்கூடிய இந்த பாலியல் விவகாரங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, இப்ப கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு மாணவியோடைய அந்த வன்புணர்வாக இருந்தாலும் சரி, உங்களோட பார்வை விரும்புறீங்க? பெண்களுக்கான வலிமையை பெண்களே புரிந்து கொள்ளலன்னு ஒரு பக்கம் நம்ம பேசுகின்றது போன்று, பெண்களுக்கான சட்டத்திட்டங்கள் பெண்கள் கண்ணோட்டத்தின் வழியா வகுக்கப்படலைங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெரும் ஆதங்கமா இருக்கு. நான் இதை 2 வகையில பிரிச்சு பார்க்க விரும்புகிறேன். தொடர்ந்து தமிழ்நாட்டுல பெண்களை போற்றுகின்ற விதமா தான் நீங்க ஒவ்வொன்றும் நடந்திருக்கும். நதிகளுக்கு பேர் வைப்பாங்க, இல்ல ஒரு ஒரு பறந்துபட்டு ஒரு வீரமான பூமாதேவின்னு வச்சிருக்கோம் பேர் வைப்பாங்க. எல்லாத்துக்கும் பேரை வச்சோமே தவிர அவங்களுக்கான உண்மையிலேயே முன்னுரிமை கொடுத்தோமா, இல்ல அவங்களுக்கான அந்த முன்னுரிமை பெண்களும் சரியா பயன்படுத்திக்கிட்டாங்களா, இப்படி 2 வரைமுறை. இங்க சட்டங்கள் மாற்றப்படணும், தண்டனைகள் கடுமையாக்கப்படும். அதற்கு பெண்களுடைய பங்கேற்போடு, அதாவது அவங்க உண்மையிலே என்னவா உணர்றாங்க, எப்படி இருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி சட்டத்திட்டத்தை அவங்களே வகுத்துக்கணும். அதனுடைய பார்வை கொண்டவங்களை அந்த அரசியல் படுத்தணும். பெண்கள் முதல்ல அரசியல் படணும் நான் சொல்லுவேன். ஏன்னா பாதிப்படைகிறது நாம். இன்னைக்கு எல்லாருக்குமான சுதந்திரம் கிடைச்சிருக்கு, பெண்களுக்கான சுதந்திரம் மட்டும் இப்ப வரைக்கும் இல்லை. இருக்கிறதை தவறாக பயன்படுத்தி கொண்டு அதை சுதந்திரம் என்று சொல்கிறாங்களே தவிர எந்த சூழல் உங்களுக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது தெரியல. எதெல்லாம் நான் செய்யணும்னு நினைக்கிறேனோ அது சுதந்திரம் நினைக்கிறேன், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறத செய்யாமல் இருக்கிறது பேரும் சுதந்திரம் இல்லையா? அப்ப இங்க என்ன கோட்பாடு இருக்கு? ஒரு பெண் தன்னை எப்படி பார்க்கிறா, தன்னை அழகுபடுத்திக்கணும், நம்ம இன்னொருத்தருக்கு ஒரு இன கவர்ச்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம தயார்படுத்திக்கணும், அது இல்லை. உனக்கு பெரிய அறிவாற்றல் இருக்கு, நீ இந்த சமூகத்தை படைக்கவும் முடியும் விழுங்கவும் முடியும் என்றால் படைப்பதற்கான பேராற்றலான ஒரு பெரிய ஆற்றல் இருக்கு அப்படின்னா அதையே முறையா பயன்படுத்திக்கல. நீங்க அரசியல்ல பங்கெடுக்கணும், பொருளாதாரத்துல பங்கெடுக்கணும், வலிமை மிகுந்தவர்களா மாறணும், உங்களுக்கான அரசியலை நீங்களே கட்டமைக்கணும், உங்களுக்கான அதிகாரத்தை நீங்க வலிமை அமைக்கணும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லுவோம், ஒட்டுமொத்த எல்லா பெண்களுக்கும் இந்த கேள்வி வைக்கிறாங்க, கல்லூரி மாணவி, குடும்பத்தில் இல்லத்தரசு எல்லாருக்கும் வைக்கிறேன். உங்களுக்கான மிகப்பெரிய பிரச்சனையா நீங்க என்ன பாக்குறீங்க? இது வரைக்கும் ஒரு அரசியல் அதிகாரமற்ற ஒரு ஆள் உரிமையற்ற சமூகத்தின் அடையாளமா இல்லையா? இது வரைக்கும் அரசியல் பங்கேற்புக்குன்னு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு எந்த பெண்கள் துணிந்து முன்வர தயார் இருக்கீங்க? ஒரு வார்த்தை சொன்னா ஒளிஞ்சிடும், ஒருத்தவங்க நம்மள ஒரு மாதிரி பார்த்தா ஒளிஞ்சிடும், ஒருத்தர் நம்ம மேல வச்சா கை வச்சா நம்ம ஒளிஞ்சிடும். அதை உடைச்சிட்டு வெளியில வாங்க, நமக்கான அதிகாரத்தை நாம உருவாக்குங்க, அரசியல்ல பங்கேற்று கொண்டு வாங்க, உங்களோட அதிகாரத்தை நீங்களே வளர்த்து கொள்வதற்கான வலிமை பெறுங்க. வாக்காளர்கள் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருந்து கொண்டு எத்தனை அமைச்சர்கள் பெண்கள் இருக்கு? ஏன் ஒரு முதலமைச்சரா பெண்கள் நம்ம ஜெயலலிதா விட்டுடுங்க, அவங்க இல்லாம இது வரைக்கும் பெண் வாக்காளர்கள் தான் அதிகம். இப்ப மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் தானே ஒரு நிர்வாகத்தை கட்டமைக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்க அதிகமா இருந்து எந்த நிர்வாகத்தை நீங்க கட்டமைச்சிருக்கீங்க? நீங்க உங்க கண்ணோட்டத்தின் வழியா சட்டங்கள் ஏற்றப்பட்டா ஒரு பெண்ணை அவ்வளவு விளப்பமா போய் கை வச்சிட முடியும் எங்க கேள்வி இருக்குல்ல. எங்கு பிரச்சனை நடந்தாலும் அது செய்தியாக கடந்து போறது தயவு செஞ்சு விட்டொழி. எல்லா உயிரினங்களையும் படைக்கக்கூடிய ஆற்றல் கடவுள்னு சொல்றாங்கன்னா மனிதனை படைக்கக்கூடிய நாம் கடவுள் தான். அப்ப நமக்கு நிறைய பொறுப்புடைமை இருக்காது. அதை விட்டுட்டு வேற 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 திசைகள்ல நாம பயணப்படுவதுதான் நம்ம தோல்விக்கான அடிப்படை. அதனால பெண்கள் தன்னுடைய சுதந்திரத்தினுடைய அழகிட்ட புரிந்து கொள்ளணும். நான் எது சுதந்திரம் அப்படிங்கிறது, நான் என் கருத்தை சொல்வதற்கு பேர் சுதந்திரம். நான் என்னுடைய வாழ்க்கையின் என்னப்படி நான் சரியான வாழ்வியலை வாழ்வதற்கு சுதந்திரம். ஒரு நல்ல பிள்ளையை பெற்று ஒரு சமூகத்தின் அடையாளமாக வளர்த்தெடுப்பதற்கு பேர் சுதந்திரம். ஆனா இங்க சுதந்திரம் வேற மாதிரி பார்க்கப்படும், இங்க பெண்ணியமே வேற மாதிரி பார்க்கப்படும். நான் ஆணை போன்று இருப்பதுக்கு பேர் பெண்ணியம் நினைக்கிறேன். ஒரு மேம்பட்ட அடையாளத்தை நான் இருப்பது பெருமையா அல்லது கீழ்மட்ட அடையாளத்தை நான் இருப்பது பெருமையா? அப்ப நீங்க ஆணை மேம்பட்டவராக உங்களை நீங்கள் தாத்திக் கொண்டு நான் அந்த இடத்தை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கான அடையாளத்தை நீங்கள் உற்பத்தி செய்யுங்க. அந்த ஆணே இந்த பரவாயில்லையே, இந்த மாதிரி ஒரு நெஞ்சுரத்தோடு நம்ம இருக்கணுமேன்னு வந்தா அதற்கு பேர் தான் இந்த புரிதலை பெண்கள் வளர்த்து. சமீப காலங்களாகவே பாத்தீங்கன்னா இந்த பாலியல் வன்புணர்வு எங்க நடக்குதுன்னா பர்டிகுலரா ஆண் நண்பருடன் இருக்கும்போதுதான் நடக்குது. இந்த கோயம்புத்தூர் அதே மாதிரி 11 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை அத்துவான காட்டுக்குள்ள போய் 2 பேரும் இருக்கும் பொழுதுதான் நான் நிறைய நேரங்கள்ல பாக்குறேன். இரவு நேரங்கள்ல நிறைய பேரு நிறைய இந்த மாதிரி பெருநகரங்கள்ல ஒரு சில கிராம சைடுகள்லயும் கூட பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஆண் நண்பரோடு வெளியில போகுது உங்க அன் டைம்ல 1 மணி 2 மணி. அது உங்களுடைய பார்வை, உங்களுடைய சுதந்திரமாக நான் தலையிடல. உங்கள் பாதுகாப்பை நிலைநிறுத்தி கொண்டு நீங்க உங்களோட பயணத்தை நீங்க தொடங்க. இப்ப நான் இரவு நேர பணிக்கு போறேன் அப்படின்னா உங்களை யாரும் வீட்டுல இருக்க சொல்லவே உங்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும். நான் எப்பவுமே ஒருத்தருடைய பலவீனத்தை நீங்க எப்படி பொருட்படுத்துவீங்களா? நான் 4 பேர் இருக்கேன், நீ தனியா இருக்க, அப்படி ஒரு பலவீனம் என்னன்னா இதே ஒரு பெரிய ஒரு குத்து சண்டை வீராங்க அந்த பிள்ளைகிட்ட போயிட்டு ஒரு 3 பேரே நெருங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு அடி அடிச்சோன்னா இவங்களுக்கு அதோட பலம் புரிஞ்சு கிட்ட நெருங்க மாட்டாங்க. அப்படி ஒரு விஷயத்தை பெண்கள் உறுதி நிலைப்பாட்டோடு இருக்காங்க. அது மன ரீதியாகவும் சரி,
உடல் ரீதியாகவும் சரி. இது ஒரு பக்கம். ரெண்டாவது, வளர்கின்ற ஆண் பிள்ளைகளுக்கு தயவு செய்து கடத்து. உங்களை போன்று தசையும் உயிரும் கொண்ட உயிரினம் தான் அது. உன்னோட உங்க அம்மா வாழ்ற மாதிரிதான் அந்த பொண்ணு, உன்னோட உங்க அக்கா தங்கச்சி வாழ்ற மாதிரிதான் அந்த பொண்ணு, உன்னோட உங்க மனைவி வாழ்ற மாதிரிதான் அந்த பொண்ணு. அதனால அவங்களுக்கு ஒரு உணர்வு, ஒரு மதிப்பு இருக்கு. இப்ப நம்ம அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாச்சுன அந்த ஆண் வீட்லயே ஒரு பெண் இருப்பார்ல, அந்த பெண் மீது இன்னொருத்தர் கை வச்சு அவங்களுக்கு எவ்வளவு வலிக்கும். அப்படித்தான் அந்த குடும்பத்தாருக்கு வரைக்கும் பெண்ணுக்கு வச்சு இஷ்டம் இல்லாமல் ஒரு பெண்ணை நெருங்குவது என்பது பெற்ற தாயை தவறாக பார்த்தது. அதை புரிந்து கொள்ளாத ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள் வந்து வெக்கி தலைவர். இந்த மாதிரி தனித்து ஒரு பெண் போறா, அவளை பலகீனப்படுத்த விட முடியும்னா இது நாடா இல்ல சுடுகாடா? அப்ப என்ன இங்க பெண் சுதந்திரம்? அப்ப என்ன என்னைக்கு வந்து மரியாதைக்குரிய ஐயா காந்தி சொன்னாராம், நடுராத்திரில 12 மணிக்கு நகனத்துலாம் போட்டு ஒரு பெண் என்னைக்கு போறாளோ அதுதான் சுதந்திரம். அது இல்ல சுதந்திரம் என்னை பொறுத்த வரைக்கும். அது அவர் சொல்லிருக்கலாம், அவர் வருஷம். என்னைக்கு ஒரு பெண் தனி ஆளுமையாக நின்று ஒட்டுமொத்த பெண்களையும் ஒன்று திரட்டி அவளுக்கான சட்டத்திட்டத்தை அவளே வகுத்துக் கொண்டு இந்த அரசியல் நிலை பெற்று நிற்கிறாளோ, அதிகார உரிமை பெறுகிறாளோ, அன்னைக்குதான்